எடை குறைப்பு நடவடிக்கையில் இருக்கும்போது பல கட்டுப்பாடுகளை நமக்கு நாமே கடைபிடிக்க வேண்டியிருக்கும். குறிப்பாக உணவு கட்டுப்பாடு. அதிக கொழுப்புள்ள உணவுப் பொருட்களை தவிர்த்து ஆரோக்கியமான உணவு பழக்கத்திற்கு மாறி சரிவிகித உணவு எடுத்துக்கொள்ள வேண்டி வரும். அப்படிப்பட்ட டயட்டின் போது சிலர் பொதுவாகவே அரிசி உணவை தவிர்ப்பாங்க. மதியம் கூட சப்பாத்தி சாப்பிடுவாங்க. அதுக்கு காரணம் அரிசி உடல் எடையை அதிகரிக்கும் என்பதுதான். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அரிசி இயல்பாகவே கொழுப்பை அதிகரிப்பதில்லை. ஒட்டுமொத்த கலோரி உட்கொள்ளலை பொறுத்து இது மாறுபடும். உங்கள் உணவில் போதுமான புரதம், நார்ச்சத்து, கொழுப்புகள் மற்றும் கார்போஹைட்ரேட்கள் கொண்ட சமநிலைப்படுத்தினால் இதைவிட சிறந்த உணவு சேர்க்கை எதுவும் இல்லை. இன்னும் சிலர் விதவிதமான அரிசியை வாங்கி சாப்பிடுறாங்க. பழுப்பு அரிசி, சிவப்பு மற்றும் கருப்பு அரிசியில் அதிக நார்ச்சத்து இருக்கிறது. இது வயிறு நிறைந்த திருப்தியை அளிப்பதோடு சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க உதவும். உங்கள் உணவு முறை ஏற்கனவே மோசமாக இருந்து சில கலோரிகளை எரித்து எடையை குறைக்கும் என்ற நம்பிக்கையில் சிவப்பு, கருப்பு, பழுப்பு அரிசியை வாங்கினால் நிச்சயம் உதவாது. நீங்க எந்த நேர அரிசியை சாப்பிட்டாலும் எந்த வித்தியாசமும் இல்லை. நீங்கள் விரும்புவதை சாப்பிடுங்க. ஆனா அதை மிதமான அளவுகளில் சரியான உணவு சேர்க்கைகளுடன் சாப்பிடுங்க. மொத்தத்தில் பிரச்சனை அரிசியில் இல்லை, நாம் எடுத்துக்கொள்ளும் அளவு மற்றும் உடற்பயிற்சி முறையில்தான் இருக்கிறது. அதனால் எடை குறைக்கும் போது தாராளமாக அரிசி சாப்பிடலாம். எந்த ஒரு உணவையும் முற்றிலும் நல்லது அல்லது கெட்டது என்று சொல்ல முடியாது. இந்த உணவு மட்டும்தான் ஆரோக்கியமானது அல்லது ஆரோக்கியமற்றது அல்ல என்பதல்ல விஷயம்.